ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 2025 தமிழ் மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான தேர்வு வந்து 8, இதுக்கு முன்னாடி 7 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து மாதிரி தேர்வுகள் இருக்குது. டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டை ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஸ்டடி மெட்டீரியல் வந்து கேட்டிருந்தீங்க ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்காக. ஸோ மேலேயே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். வெறும் 499க்கு எவ்வளவு? வெறும் 499க்கு பேப்பர் 1 உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருவோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சிவிஎஸ் அண்ட் சைக்காலஜி வரும். ஸோ இல்லை பேப்பர் 2 அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸோ இல்லை சோசியல் சயின்ஸ் வித் சைக்காலஜி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். வெறும் 499க்கு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலோட பிடிஎஃப் வந்து டீட்டெயிலாக 1 லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக. சரிங்களா? ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் மாதிரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கொஷின்ஸ், புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே சோசியல் சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஃபாஸ்ட் ரிவிஷன் சொல்லி சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே சோசியல் சயின்ஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம், மேஜர் சோசியல் சயின்ஸாக இருந்ததுன்னா. சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். காலத்தின் சுருக்கமான வரலாறு. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்னும் நூலை எழுதியவர் யார்? காலத்தின் சுருக்கமான வரலாறு என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபன் ஹாக்கிங். ரெண்டாவது கேள்வி. சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு கூறியவர் யார்? சீதையை தேடி வரும் ராமனை சுக்ரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு கூறியவர் யார்? ஆன்சர் சபரி. ஆப்ஷன் பி. மூணாவது கேள்வி. கப்பலுக்கு போன மச்சான். கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை படைத்தவர் யார்? கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை படைத்தவர் யார்? ஆன்சர் நாகூர் ரூமி. ஆப்ஷன் சி நாகூர் ரூமி. ஸோ இந்த நூலாசிரியர்கள், பாடல் வரிகள் எல்லாமே தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ நான்காவது கேள்வி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணவர்கள் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரின் மாணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார்ப்பா? தமிழ் தாத்தா, தியாகராஜர், குலாம் காதிரின் நாவலர். ஸோ எல்லாமே வருவாங்க. ஆப்ஷன் டி அனைவருமே வருவாங்க. சரிங்களா? இவை அனைத்தும். ஐந்தாவது கேள்வி. உலத்திப்பாட்டு. உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் பல்லு. ஆப்ஷன் ஏ பல்லு. ஆறாவது கேள்வி. நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? ஆன்சர் சீசு செல்லப்பா. ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா அவர்கள். சில முக்கியமான பாயிண்ட்ஸும் பார்த்துக்கோங்க. சீசு செல்லப்பா அவர்கள் எழுத்து என்னும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார். சரிங்களா? ஸோ அவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், சீசு செல்லப்பா அவர்கள் தான். ஆனால் எந்த இதழை தொடங்கி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எழுத்து என்னும் இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டார். ஏழாவது கேள்வி. உலக நீரழிவு நோய் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக நீரழிவு நோய் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 14. ஆப்ஷன் பி நவம்பர் 14. ஸோ அதே மாதிரி வேறு என்னென்ன முக்கியமான டேஸ் இருக்குது? ஸோ தமிழில் அதிகமாக ப்ரீவியஸில் கேட்ட டேஸும் பார்த்துக்கலாம். உலக சதுப்பு நில தினம். உலக சதுப்பு நில தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? February 2. உலக காடுகள் தினம். உலக காடுகள் தினம் வந்து March 21. உலக சுற்றுச்சூழல் தினம். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? June 5. இயற்கை வள தினம். இயற்கை வள தினம் வந்து October 5. இயற்கை பாதுகாப்பு தினம் வந்து November 25. சரிங்களா? ஸோ இதெல்லாமே தமிழில் வர முக்கியமான தினங்கள். சரிங்களா? ஸோ நம்ம ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேஸை நம்ம தனியாக செப்பரேட்டாக பிடிஎஃப்பில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி டேஸ் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சயின்ஸ், சோசியல் எதில் கேட்டாலும் எழுதிக்கலாம். ப்ளஸ் தமிழ்லையும் கேட்பாங்க. அந்த ஊராட்சி தினம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸில் கேட்பாங்க. அறிவியல் தினம்னா சயின்ஸில் வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துருவோம். எட்டாவது கேள்வி. தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது? தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது? ஆன்சர் தமிழர் நேசன். ஆப்ஷன் ஏ தமிழர் நேசன். ஒன்பதாவது கேள்வி. தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் வளன். ஆப்ஷன் ஏ வளன். ஸோ இப்போது தேம்பவாணியினோட பாட்டுடை தலைவன் வந்து வளன் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அந்த நூலை இயற்றியவர் யார்ப்பா? ஸோ இது வந்து தேம்பவாணியின் நூலின் ஆசிரியர் யாருன்னு ரொம்ப ரிப்பீட்டாக ப்ரீவியஸில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யாருன்னா வீரமாமுனிவர். தேம்பவாணி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். தேம்பவாணியில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 3 காண்டங்கள். படலங்கள் அப்படின்னா 36 படலங்கள்ப்பா. பாடல்னா 3615. சரிங்களா? ஸோ தேம்பவாணியில் எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்கள், 36 படலங்கள். பாடல்களின் எண்ணிக்கை வந்து 3615 பாடல்கள். சரிங்களா? தேம்பவாணி நூலோட பாட்டுடை தலைவன் யார்? இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை சூசை மாமுனிவர். சரிங்களா?
ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. ஸோ தேம்பவாணி தான். சரிங்களா? கிறிஸ்டின் இது நூல் தானே. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் எது? தேம்பவாணி தான். தேம்பவாணி வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். எப்படின்னா தேம்பா கூட்டல் அணின்னு சொல்லுவாங்க. தேம்பவாணி பிரித்தா தேம்பா கூட்டல் அணி. தேம்பா கூட்டல் அணி அப்படின்னா வாடாத மாலை அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? தேம்பா கூட்டல் அணினா என்ன பொருள்? வாடாத மாலைன்னு சொல்லுவாங்க. இதே தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரித்தோம் அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடலான மாலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாலை வராது, இது பாடல்கள்னு சொல்லுவோம். தேம்பவாணி அப்படிங்கிறது என்னென்னா தேன் போன்ற இனிமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தேம்பா கூட்டல் அணினாத என்ன? வாடாத மாலை. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க தேம்பவாணி பற்றி நோட் பண்ணிக்கோங்க. 10வது கேள்வி, அப்துல் ரகுமான் பெற்ற விருது எது? ஸோ கீழ்கண்ட விருதில் வந்து அப்துல் ரகுமான் அவர்கள் பெற்ற விருதுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன விருதுகள் பெற்றிருக்காங்க? பாரதிதாசன் விருது, தமிழன்னை விருது, சாகித்ய அகாடமி விருது. ஸோ இவை அனைத்துமே இது எல்லாமே வந்து அப்துல் ரகுமான் அவர்கள் பெற்ற விருதுகள் தான். 11வது கேள்வி, சங்க இலக்கியத்தில் குடும்பை என்ற சொல் எத்தனை இடங்களில் வந்துள்ளது? ஸோ அதாவது வந்து சங்க இலக்கியத்தில் குடும்பை அப்படிங்கிற சொல் வந்து எத்தனை இடங்களில் பயின்று வந்துள்ளது? எத்தனை இடத்துல வந்திருக்கு பாருங்க. ஸோ ஆன்சர் 20 இடங்களில். ஆப்ஷன் பி 20. 12வது கேள்வி, ஞான போதினி என்பது என்ன இதழ்? ஞான போதினி அப்படிங்கிறது வந்து என்ன இதழ்ப்பா? அறிவியல் இதழ். ஆப்ஷன் டி அறிவியல் இதழ். ஸோ இதை இயற்றியவர் யாருப்பா? நடத்தியவர் யார்? ஸோ தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஞான போதினிங்கிறது வந்து யாருடைய இதழ்னு கூட கேட்கலாம். பத்திரிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஞான போதினி அப்படிங்கிற பத்திரிகையை வந்து நடத்தியவர் யாருன்னா பரிதிமா கலைஞர் அவர்கள். ஸோ அதே வந்து ஞான போதினி அப்படிங்கிற இதில் வந்து தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மூசி பூர்ணலிங்கம். சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஞான போதினி என்னும் இதில் வந்து தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம் அவர்கள். 13வது கேள்வி, குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இலக்கண விளக்கம். ஆப்ஷன் டி இலக்கண விளக்கம். குட்டி தொல்காப்பியம் எதுப்பா? இலக்கண விளக்கம். 14, பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எவை? பழந்தமிழ் இலக்கியங்களை வந்து பாதுகாத்து வைத்தது வந்து நம்ம எதில் வச்சுருந்தோம்? ஆன்சர் பனை ஓலையில். ஆப்ஷன் பி பனை ஓலையில். 15வது கேள்வி, இந்திய வனமகன் ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? இந்திய வனமகன் யாருப்பா? ஜாதவ் பயங் அவர்கள். ஸோ அவருக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் வந்து எந்த பல்கலைக்கழகம் கேட்டிருக்காங்க? கவுகாத்தி பல்கலைக்கழகம். ஆப்ஷன் டி கவுகாத்தி பல்கலைக்கழகம். 16, நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல என்ற வரியை தமிழுக்கு தந்தவர் யார்? நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமைகளை பற்றி அல்ல என்ற வரியை தமிழுக்கு தந்தவர் யார்? ஆன்சர் புவியரசு அவர்கள். ஆப்ஷன் ஏ புவியரசு அவர்கள். ஸோ அதே மாதிரி இவ்வரிகளை வந்து கவிஞர் புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா தீர்க்கதரிசி என்னும் இதிலெல்லாம் ஸோ என்ன நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. அந்த நூலை இயற்றியவர் யார்ப்பா? கவிஞர் புவியரசு அவர்கள். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாடல் வரினாலே அது எந்த நூலில் இருக்குது, அது சொன்னவர் யாருன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். 17வது கேள்வி, சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ஒவ்வொரு கவிஞர்களோட இயற்பெயர்களும் சிறப்பு பெயர்களும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? சுஜாதா அவர்களின் இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு கேட்கலாம். யாருன்னா சுஜாதா எனும் ரங்கராஜன் அவர்கள். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் வந்து முக்கிய பங்கு ஆற்றியவர் வந்து இவர் தான். 18வது கேள்வி, ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனைப்பா? ஸோ ஆன்சர் 10. ஸோ அது எப்படி சொல்லுவாங்கன்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு, இவ்வு, இ, இல்லு, இல் ஆகிய 10 கூட ஆயுத எழுத்து, சரி அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது தான் வந்து ஒற்றளப்படைன்னு சொல்லுவாங்க. சரி, ஒற்றளப்படையோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 மெய்யெழுத்துக்கள் வரும்னு சொன்னால் அது என்னென்ன 10 மெய்யெழுத்துக்கள் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே செய்யுளில் ஓசை குறையும் போது தான் அதை நிறைவு செய்யறதுக்கு இந்த 10 மெய்யெழுத்துக்கள் வரும். சரிங்களா? ஸோ அதை அளவெடுப்பது இது ஒற்றளப்படை. 19வது கேள்வி, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு எது? வட இந்தியா பெருங்கடலில் வந்து உருவாகும் புயல்களுக்கு வந்து பெயர் வைக்கும் நடைமுறை வந்து தொடங்கிய ஆண்டு வந்து எந்த வருஷத்துலேருந்துன்னா 2000. ஆப்ஷன் ஏ 2000.
20வது கேள்வி, இந்திரதேச சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இந்திரதேச சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் அயோத்திதாசன் அவர்கள். ஆப்ஷன் சி அயோத்திதாசர். ஸோ அதே வந்து பாருங்கள், அயோத்திதாசர் அவர்கள் வந்து இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னு கூட பார்க்கலாம். புத்தரது ஆதிவேதம், புத்தர் சரித்திரப்பா, இந்திரதேச சரித்திரம், விவாக விளக்கம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாசர் அவர்கள் இயற்றிய வேறு நூல்கள். 21 கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. இதனை உறுதிப்படுத்தும் சான்று அமையப்பெறும் இலக்கியம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடைச்சங்க காலத்தில் வந்து தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள். ஸோ இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக சான்று அமையப்பெறும் எழுத்துக்கள் வந்து எந்த எழுத்துக்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். ஸோ 22 பனை என்னும் சொல்லினோட பொருள் கேட்டிருக்காங்க. பனைனா என்னப்பா? பனைனா என்ன சொல்லுவோம்? பனைனா மூங்கில். ஆப்ஷன் சி மூங்கில். 23 பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தொல்காப்பியர் டேஷ் என்று குறிப்பிட்டுள்ளார். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள இடையே உள்ள வேறுபாட்டை வந்து சொன்னவர் வந்து தொல்காப்பியர் தான். ஸோ எந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் செய்யுள் வழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி செய்யுள் வழக்கு. ஓதல் வேண்டும் என்பது எது? ஓதல் வேண்டும் என்பது என்ன அளபடைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அளபடை? செய்யுளிசை அளபடை. ஆப்ஷன் டி செய்யுளிசை அளபடை. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர்குறில் 5 அதாவது உயிர்குறில் 5 வந்து அ ஓ ஏ ஓ என்ற 4ம் செய்யுளிசை அளபடைகள். சரிங்க, உயிர்குறியில் வந்து இந்த 5 வந்து இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா செய்யுளிசை அளபடையில் வரும். அடுத்து வந்து பாருங்கள் 25 ஆயுத எழுத்தை குறிப்பிட பயன்படும் சரியான சாரியை எழுத்துச்சாரியை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த எழுத்து சாரியை வரும்? ஸோ ஆன்சர் கேனம். ஆப்ஷன் சி கேனம். ஸோ அதே வந்து பாருங்கள் குறில் நெடில் எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க. குறியில் வந்து கரம் வரும், நெடியில் வந்து கான்னு சொல்லுவோம். குறில் நெடில் ரெண்டுமே சேர்ந்ததுன்னா காரம், ஆயுதம்னா கேனம். சரிங்களா, ஆயுத எழுத்தை குறிப்பிட பயன்படும் எழுத்து சாரியை எதுப்பா? கேனம். ஸோ காரம் அப்படிங்கிறது வந்து எங்கே வரும்? குறில் நெடில் எழுத்துக்கள் ரெண்டுக்குமே வந்து காரம் வரும். குறிலுக்கு மட்டும்னா கரம் அப்படிங்கிறது வரும், நெடிலுக்குன்னா கான் அப்படிங்கிறது வரும். சரிங்களா, இந்த எழுத்து சாரியை எல்லாமே இலக்கணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் கீழே உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எகைன் உங்களுக்கு டைமில் ரிவிஷன் பண்ணுறக்காக. சரிங்களா. 26 பின்வருவனவற்றுள் 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்னும் இலக்கணத்தின்படி அமைந்துள்ள சொல் எது? ஸோ நம்ம லாஸ்ட் டெஸ்ட்லேயே பார்த்துருந்தோம் வேற்றுமைகள் வகைகள் என்னென்ன. ஸோ அந்த வேற்றுமை வகையில் எதுக்கு வேற்றுமை உருபுகள் இருக்குது, உருபுகள் இல்லை. அப்படி உருபுகள் இருக்கிற அந்த வேற்றுமை 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் தான் ஒரு வேற்றுமை உருபுகள் இருக்குது. 1க்கும் 8க்கும் வந்து வேற்றுமை உருபுகள் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த 2லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற வேற்றுமை வகைகளில் வந்து என்னென்ன வேற்றுமை உருபுகள் இருக்குன்னு சொல்லி நான் ஷார்ட்கட்டும் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 3ஆம் வேற்றுமை கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பியா பொற்சிலம்புன்னு வருமா? பொன்னால் செய்த சிலம்பு. சரிங்களா, பொன்னால் ஆள் 3ஆம் வேற்றுமை உருபேது ஆள். கரெக்டுங்களா. ஸோ பொன்னால் செய்த சிலம்பு பிரித்தெழுதும் போது பொற்சிலம்புனா பொன்னால் செய்த சிலம்புன்னு சொல்லுவோமா? ஸோ அதான் ஆன்சர் ஆப்ஷன் பி பொற்சிலம்பு. 27 தண்டி அலங்காரம் எந்த வடமொழி நூலை தழுவி இயற்றப்பட்டது? தண்டி அலங்காரம் வந்து எந்த வடமொழி நூலை தழுவி இயற்றப்பட்டது? ஆன்சர் காவிய தரிசம். ஆப்ஷன் ஏ காவிய தரிசம். ஸோ 28 வந்து பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாருங்கள் பார்க்கலாம். அமிழ்து இச்சொல்லை ஒழிப்பதற்கான மாத்திரை அளவு எவ்வளவு? அமிழ்து அப்படிங்கிற சொல்ல வந்து ஒழிப்பதற்கான மாத்திரை அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. சரிங்களா. ஸோ பாருங்கள் 3 மாத்திரைப்பா. இப்போ பார்த்து சொல்லுங்கள். அமிழ்து அப்படிங்கிற சொல்ல வந்து ஒழிப்பதற்கான மாத்திரை அளவு வந்து எத்தனை அளவு அப்படின்னா 3 மாத்திரை. சரிங்களா. ஸோ அது எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். ஆக்கு வந்து என்ன ஒன்று வருமா? மீக்கும் வந்து 1 தான் வரும். இல்லுக்கு வந்து அரை மாத்திரை அளவு ஒழிக்கும், தூக்கும் வந்து அரை மாத்திரை அளவு. கரெக்டாக குற்றியலுகரம் என்பதால் வந்து தூக்கு வந்து அரை மாத்திரை அளவு ஒழிக்கும். ஸோ அப்போ டோட்டலாக வந்து அமிழ்து அப்படின்னா என்ன? 3 மாத்திரை. கரெக்டுங்களா. ஸோ இந்த மாதிரி இலக்கணங்கள் தனித்தனியாக மாத்திரை அளவு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. எந்த சொல் கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக சொல்கிற மாதிரி. 29 நீரற வரிய கரகத்து என்ற வரியால் கரகாட்டத்தை புகழ்ந்து கூறும் நூல் எது? நீரற வரிய கரகத்து அப்படிங்கிற பாடல் வரியில் வர அந்த கரகாட்டத்தை பற்றி புகழ்ந்து கூறும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் புறநானூறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூரில் தான் இந்த பாடல் வரி வந்துள்ளது. ஸோ அதில் வந்து கரகாட்டத்தை பற்றி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. 30வது கேள்வி, அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டின் பெயர் என்ன? அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டின் பெயர் என்ன? ஏறு தழுவல். ஆப்ஷன் சி ஏறு தழுவல். 31வது கேள்வி வந்து பாருங்கள். கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1
வெளிகோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை வந்து உயரம் குறைவாகவும் கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவர் வந்து ராஜராஜன் தான். ஸோ நம்ம எல்லா கோயிலையும் பார்த்துருப்போம், வெளிகோபுரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற சாமி சன்னதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டெல்லாம் கம்மியான கோபுரங்களாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த புதிய மரபை தோற்றுவித்தவர் வந்து ராஜராஜன் தான். சரிதான். ஸோ 2வது கூற்று, 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபை தோற்றுவித்தது வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன். அதான் 4 புறங்களையுமே 4 கோபுரங்கள் வைக்கிறாங்களப்பா. ஸோ அந்த மரபை வந்து தோற்றுவித்தது வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன். ஸோ இதுவுமே சரிதான். ஆன்சர் 2ம் சரி, ஆப்ஷன் சி. 32 சந்த கவிமணி என அழைக்கப்படுவர் யாருப்பாம்? ஸோ தமிழழகனார். ஆப்ஷன் பி தமிழழகனார். ஸோ இந்த மாதிரி சிறப்பு பெயர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது செப்பரேட்டாக எந்த டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பாடல் வரிகள், சிறப்பு பெயர்கள், இயற்பெயர்கள் எல்லாமே அடுத்தடுத்த டெஸ்ட்டில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 32 ஆ அல் இல் என்பன எவ்வகை இடைநிலைகள்? ஆ அல் இல் என்பன எவ்வகை இடைநிலைகள்? ஆன்சர் எதிர்மறை இடைநிலைகள். 34 ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? நதி. ஸோ இப்படியான சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் அமராவதி. ஆப்ஷன் சி அமராவதி. 35 சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் என்று கூறியவர் யார்? ஸோ இக்கூற்று யாருடையது? சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டாலே அடிமைப்பட்ட நாடு வந்து 5 நிமிடங்களில் வந்து விடுதலை பெற்றுமா? ஸோ இக்கூற்றை கூறியவர் யார்? ஆன்சர் பின்ஹே. ஆப்ஷன் டி பின்ஹே. 36 இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் எது? இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் எது? ஆன்சர் தொல்காப்பியம். ஆப்ஷன் டி தொல்காப்பியம். 37 வந்து பாருங்க, சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் டேஷ் என்னும் கவிதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதைக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றார். எந்த வருஷம்னு கேட்கலாம் தனியாக கொஸ்டினில். 2002பா. எந்த வருஷத்தில் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கவிதைக்கு 2002 கிடைச்சிது. 38 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் டேஷ் என்னும் இடத்தில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் ராயபுரம். ஆப்ஷன் சி ராயபுரம். 39 வந்து பாருங்க, கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்னும் பாரதியாரின் கவிதையில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி எது? ஸோ என்ன வலுவமைதி சொல்லுங்கள். கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற பாரதியாரின் கவிதையில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி மரபு. கரெக்டா? ஸோ இதெல்லாமே மரபு வலுவமைதி. 40வது கேள்வி, வேட்கை என்னும் சொல்லில் வந்துள்ள ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள், வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒரு மாத்திரை. வேட்கைக்குன்னா ஒரு மாத்திரை தான். ஸோ பாருங்கள், ஐகாரம் தனித்து வந்தால் அரை மாத்திரை அளவு, அதான் 2. சரிங்களா? ஐகாரம் வந்து தனித்து வரும்போது மாத்திரை அளவு வந்து 2ஆக இருக்கும். ஐகாரம் சொல்லின் முதலில் வந்தால் மாத்திரை அளவு வந்து 1.5 மாத்திரையாக இருக்கும். சரிங்களா? 1.5 மாத்திரையாக இருக்கும். ஸோ அதே வந்து பாருங்கள், ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்தால் மாத்திரை அளவு வந்து என்ன? 1 தான். சரிங்களா? ஐகாரம் வந்து சொல்லோட இறுதியிலும் இடையிலும் வந்து வரும்போது அதோட மாத்திரை அளவு வந்து 1 தான். ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து நான் 1ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக புரிஞ்சுதுங்களா? இப்போ 41 மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் வந்து எத்தனைப்பா? 22. ஸோ என்னென்ன எழுத்துக்கள்ப்பா? மொழி முதல் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 10 என மொத்தம் 22 எழுத்துக்கள். கரெக்டுங்களா? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10 சேர்த்து மொத்தம் 22 எழுத்துக்கள். 42 சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவியவர் யார்? சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவியவர் யார்? ஆன்சர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டாலும் யாருப்பா? அம்பேத்கர் அவர்கள் தான். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும் யார்? அம்பேத்கர் தான். அதே தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னா அயோத்திதாசர் அவர்கள். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ நம்ம இதை ஒரே ஃபார்மில் படிக்கும்போது நம்ம இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ அம்பேத்கரை பற்றின ஃபுல் நோட்ஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அவரை பற்றின ஞாபகம் கரெக்டாக இருக்கும். சுதந்திர தொழிலாளர் கட்சி நிறுவியவர் வந்து அம்பேத்கர் அவர்கள் தான். அவர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு கேட்டாலும் யார்? அம்பேத்கர் தான். அவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா, இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட அமைச்சர்னு சொல்லாமல், ஸோ கட்சியை பற்றி வருதான்.
இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை யார்ப்பா? அம்பேத்கர் அவர்கள். அதே தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தோட தந்தை அப்படின்னு கேட்டாங்கனால யாருன்னா அயோத்திதாசர் அவர்கள். ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. 43 ஐம்பெருங்குழு என்பேரையம் சொற்களில் உணர்த்தும் இலக்கணம் எது? ஐம்பெருங்குழு என்பேரையம் சொற்களை உணர்த்தும் இலக்கணம் எது? ஸோ என்ன சொற்கள் இதெல்லாம்? ஆன்சர் தொகை சொற்கள். ஆப்ஷன் டி தொகை சொற்கள். 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் யார்? 1932 சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க? உவேசா அவர்கள். ஆப்ஷன் ஏ உவேசா அவர்கள். ஸோ உவே சாமிநாதன் அவர்கள் வந்து பெற்ற பட்டங்கள் வேறு என்னென்ன பட்டங்கள்னு பார்த்துக்கலாம். மகாமகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூஷணம், தாஷினாத்திய கலாநிதி. ஸோ இந்த பட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உவேஸ் அவர்கள் பெற்ற மற்ற பட்டங்கள். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 45 வில்லி பாரதம் டேஸ் பருவங்களை கொண்டது. வில்லி பாரதத்தில் வந்து மொத்தம் எத்தனை பருவங்கள் இருக்குது? 10 பருவங்கள் இருக்குது. மொத்தம் 10 பருவங்கள். ஸோ அதே வந்து இதில் வந்து பாருங்கள், முக்கியமான பாயிண்ட்டு, வில்லி பாரதம் வந்து 10 பருவங்களை கொண்டது நம்ம பார்த்துருவோம். எத்தனை விருத்தப்பாக்களால் ஆனது? 4351 விருத்தப்பாக்க பாடல்களால் ஆனது. வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி தமிழில் வில்லிபுத்தரர் எழுதிய வில்லி பாரதம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியில் வியாசர் எழுதின மகாபாரதம் இருக்குமில்ல, அந்த மகாபாரத நூலை தழுவி தான் வந்து தமிழில் வந்து வில்லிபுத்தரர் வந்து எழுதிய வில்லி பாரதம் நூலுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எந்த நூலை தழுவின்னு கேட்டாங்கன்னா வடமொழியில் வியாசர் இயற்றிய மகாபாரதம், அதை தழுவி தான் வந்து இந்த வில்லி பாரதம் இயற்றப்பட்டது. 46 நெடுநல்வாடை டேஸ் அடிகளை கொண்டது. நெடுநல்வாடை வந்து எத்தனை அடிகளை கொண்டதுப்பா? 188 அடிகளை கொண்டது. ஸோ இந்த நூலை இயற்றியவர் யார்ப்பா? நெடுநல்வாடை அப்படிங்கிறது 10 படை நூல்களில் ஒன்று. ஸோ இந்த நெடுநல்வாடை இயற்றியவர் வந்து நக்கீரர் அவர்கள். இந்த 10 படை நூலில் ஒன்றான நெடுநல்வாடைன்னு பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுநல்வாடை பாட்டுடை தலைவன் யார்? பாண்டியன் நெடுஞ்செழியன். ஸோ இந்த இது வந்து எப்பாவால் ஆனதுன்னு கூட கேட்கலாம், ஆசிரியப்பாவால் ஆனது. ஸோ இதெல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா, நெடுநல்வாடை எப்பாவால் ஆனது? ஆசிரியப்பாவால் ஆனது. 47 எர்லி தமிழ் எபிகிராபி. எர்லி தமிழ் எபிகிராபி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எர்லி தமிழ் எபிகிராபி என்னும் நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க? ஐராவதம் மகாதேவன் அவர்கள். 48 வந்து பாருங்கள், தெய்வமணி மாலை. தெய்வமணி மாலை திருவருட்பாவில் டேஷாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. தெய்வமணி மாலை திருவருட்பாவில் வந்து எத்தனாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனாம் திருமுறையில் வந்து 5ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த இது வந்து தெய்வமணி மாலை வந்து பார்த்திங்கன்னா சென்னை கந்தகோட்டத்து முருக பெருமானின் அருளை வேண்டி பாடப்பட்ட 8ஆம் பாடல். ஸோ இந்த பாடல் என்ன பாடல்பா? தெய்வமணி மாலை அப்படிங்கிறது வந்து சென்னை கந்தகோட்டத்து முருக பெருமானின் அருளை வேண்டி பாடப்பட்ட 8ஆம் பாடல் தான் வந்து இந்த தெய்வமணி மாலை. 49 குடும்பம் என்னும் சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குடும்பம் அப்படிங்கிற சொல் வந்து முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் தான். ஆப்ஷன் பி திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், குறிஞ்சி நில மக்களின் தொழில் என்ன? நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் எழுதும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஐந்திணைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருப்பேன். 10th தமிழ் புத்தகத்தில் பாக்ஸில் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஐந்திணைகளுமே தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஐந்திணைகளோட மக்கள் பெயர் என்ன, அவங்களோட தொழில்கள் என்னென்ன, ஐந்திணைகளோட பூக்கள் என்னென்ன, பெரும்பொழுது என்ன, சிறுபொழுது என்ன, கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்னன்னு சொல்லி செப்பரேட்டாக ஐந்திணைகளை பற்றி டோட்டலாகவே கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் 10th தமிழ் புக்கில். அந்த பாக்ஸ் கொஷின்ஸை ஃபுல்லாக செப்பரேட்டாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஐந்திணைகள் பற்றின கொஷின் தமிழ்லேயோ உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்லேயோ கண்டிப்பாக கேட்பாங்க. குறிஞ்சி நில மக்களோட முக்கிய தொழில் அலை என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் வெறியாடல், தேன் எடுத்தல், கிழங்காகல்தல். ஸோ வேட்டையாடுதல் எல்லாமே வரும். சரிங்களா, ஸோ இவை அனைத்தும். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஓகே, இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துருவோம். இந்த 50 கொஷினில் எத்தனை கொஷின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம கொஷின்ஸ் எல்லாமே 6th 12th வரைக்குமே கம்பைன் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா, இலக்கணங்கள் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இங்கே மேலேயே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெறும் 499 ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து பேப்பர் 1ல் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் வாங்கிக்கலாம். பேப்பர் 2ல் வந்து எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்து நம்ம உங்களுக்கு சைக்காலஜி நோட்ஸ் எல்லாமே சேர்த்து PDF நோட்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு வரி வினாவாக இருக்கும். உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். தேங்க்யூ.